வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுல பார்க்க போகிறோம். ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கும். அப்படின்னா எல்லா நோட்ஸையும் விசிட் பண்ணியிருக்கணும் ஷார்ட்டஸ்ட் காஸ்ட்டில். ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், நியர்பையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோம். ஏக்கு நியர்பையாக பி இருக்குது, ஜி இருக்குது, ரெண்டுமே 12 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏ டு பி எடுத்துக்கோம். ஏ டு பி எவ்வளோ இருக்குது 12, பி டு சி எவ்வளோ இருக்குது 8, சி டு டி எவ்வளோ இருக்குது 11, டி டு இ எவ்வளோ இருக்குது 11, இ டு எஃப் எவ்வளோ இருக்குது 6, எஃப் டு ஜி எவ்வளோ இருக்குது 9, ஜி டு ஏ எவ்வளோ இருக்குது 12. ஸோ டோட்டலாமே ஆட் பண்ணால் 16 வந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கும். அதே மாதிரி ஏ டு பிக்கு நெக்ஸ்ட் பார்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ டு பி இருக்குது, அப்புறம் பி டு சி இருக்குது, அப்புறம் சி டு இ இருக்குது, எஃப் டு டி இருக்குது, அப்புறம் டி டு எஃப் ஜி இருக்குது, ஜி டு ஏ இருக்குது. அது டோட்டல் காஸ்ட் நமக்கு எவ்வளோ வருது 62. ஃபஸ்ட்டு நம்ம ஏ டு பிக்கு நெய்பர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஏ டு சிக்கு பார்க்குறோம். ஏ டு சி எவ்வளோ இருக்குது 10 இருக்குது, சி டு பி எவ்வளோ இருக்குது 8 இருக்குது, பி டு டி எவ்வளோ இருக்குது 12 இருக்குது, டி டு இ எவ்வளோ இருக்குது 11 இருக்குது, இ டு எஃப் எவ்வளோ இருக்குது 6 இருக்குது, எஃப் டு ஜி எவ்வளோ இருக்குது 9 இருக்குது, ஜி டு ஏ எவ்வளோ இருக்குது 12 இருக்குது. ஸோ டோட்டலாமே ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது 68. நெக்ஸ்ட்டு ஏ டு சிக்கு நெக்ஸ்ட் என்ன சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்தோம்னா ஏ டு சி இருக்குது, சி டு இ இருக்குது, இ டு எஃப் இருக்குது, எஃப் டு டி இருக்குது, டி டு பி இருக்குது, பி டு ஜி இருக்குது, ஜி டு ஏ இருக்குது. டோட்டல் பார்த்தா ஆட் பண்ணாமல் 62 வருது. ஸோ மினிமம் பார்த்து நெக்ஸ்ட் என்ன சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம். நமக்கு இருக்க நெய்பர்ஸ் ஆகுது ஏ டு பிஏ முடிச்சாச்சு, ஏ டு சிஏ முடிச்சாச்சு, ஏ டு ஜி தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ ஏ டு ஜி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏ டு ஜி நமக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறோம். அது நமக்கு 12 இருக்குது. ஜி டு இ எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறோம். அது நமக்கு வந்து 9 இருக்குது. இ டு சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அது நமக்கு 3 இருக்குது. சி டு பி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அது நமக்கு 8 இருக்குது. பி டு டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 12 இருக்குது. டி டு ஜி எஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 10 இருக்குது. எஃப் டு ஜியும் எஃப் டு ஏவும் பார்த்தோம்னா டோட்டலில் பார்த்து நமக்கு எவ்வளோ வருது, நமக்கு 21. ஸோ டோட்டல் ஆட் பண்ணி நமக்கு 64 தான் வருது. நமக்கு மெயின் எய்மே என்னென்னா எல்லா வெக்டார்ஸையும் பார்த்துருக்கணும் கம்மியான காஸ்ட்டில். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏ டு பி, சி டு டி, டி டு இ, இ டு எஃப், ஜி டு ஏ பார்த்தா 69 நமக்கு வருது. அது அதிகம். நெக்ஸ்ட்டு ஏ டு பி, பி டு சி, சி டு இ, இ டு எஃப், டி டு ஜி, ஜி டு ஏ டோட்டல் எவ்வளோ 62 வருது. அது நமக்கு கம்மி. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், ஏ டு சி, பி டு டி, டி டு இ, இ டு எஃப், ஜி டு ஏ அது நமக்கு கம்மியாக இருக்கிறது அதிகமாக இருக்குது. 68ங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், ஏ டு சி, இ டு எஃப், எஃப் டு டி, பி டு ஜி, ஜி டு ஏ நமக்கு எவ்வளோ இருக்குது 62 இருக்குது. அது கம்மியான பார்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், ஏ டு ஜி, அப்புறம் ஜி டு இ, இ டு சி, சி டு பி, பி டு டி, டி டு எஃப், எஃப் டு ஏ 64 இருக்குது. டோட்டல் பார்ட் மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ நமக்கு கம்மியாக இருக்குது, லீஸ்ட்டு 2 இருக்குது. 62ல் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஆப்டிமல் சொல்யூஷன் 62. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.